டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் மற்றும் மாணவர்களை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களை கனிமொழி எம்பி சந்தித்தார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வில்சன், தங்கத்தமிழ்ச்செல்வன், CN அண்ணாதுரை, செல்வம், கிரிராஜன், முரசொலி, ராணி ஸ்ரீகுமார், ராஜாத்தி சல்மா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி அப்போது பேசிய அவர், மாணவர்களின் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை என தெரிவித்தார். ஜனநாயக ரீதியில் போராடும் மாணவர்கள் மீது ஒன்றிய பாஜக அரசு வன்முறையை பிரயோகிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து நீட் என்பது மாணவர்களுக்கு எதிரான ஒன்று, வாய்ப்பு வசதிகள் இல்லாத மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரானது நீட், மாணவர்களுடைய கனவுகளை சிதைக்கக்கூடியது நீட் அப்படின்னு அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பல முறை அதை எதிர்த்து வழக்குகள் போட்டிருக்கிறோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே அதற்கு எதிராக சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு, ஆனால் வழக்கம் போல கவர்னர் அதில் கையெழுத்து போடாமல், இப்பொழுது குடியரசுத் தலைவர் வரை அது அவரும் கையெழுத்து போடாமல் சட்டமாக மாறாத ஒரு நிலை இருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. அதனால தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீட் எவ்வளவு அவர்களுக்கு எதிரான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவரும் அந்த மாணவர்களோடு நிற்கக்கூடிய வகையிலே எங்களை இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிக்க சொல்கிறோம்.